எல்லோருக்கும் என்னுடைய செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை தாங்க ஐயா இன்னைக்கு. தெரியல, திங்கட்கிழமையா இன்னைக்கு? நேற்று தாங்க ஐயா திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமைய நாள், இன்றைய நாள் நமது சுவாசமானது வலது பக்கம் ஃப்ரீயா ஓடணும். ஓடி வரணும். 5 மணி ஆச்சு. 4லிருந்து 8 மணி வரலும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து கணக்கு. பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து எடுக்கலாம், சூரிய உதயத்திலிருந்து. நல்ல உடல், ஆரோக்கியமான உடல்னா 4 மணி நேரம் காலையில வலது சுவாசம் ஓடிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உடல்ல ஏதாவது கழிவுகள் தேக்கம், ஏதாவது ரோகம் இருந்தால் வலது ஓடாம இடது ஓடும். அதுக்கு என்னங்கய்யா பண்றது? காலங்காத்தால பாருங்க, நான் தான் ஏற்கனவே தினமும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு காலையில எந்த சுவாசம் ஓடுதோ ஓடுத விட்டுருங்க. அதுக்கு ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். வருத்தப்பட்டு ஒண்ணுமே ஆக போறதில்லை. அதை நம்ம சரி செய்து நம்ம கண்ட்ரோலு கொண்டு வர்றதுதான் நமக்கு நல்லது. வருத்தப்படாம நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு வரக்கூடாது. எந்த ஒண்ணையுமே கஷ்டப்பட்டு, வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு கொண்டு வரக்கூடாது. கவலை இல்லாம நான் அதெல்லாம் வந்துருவேன்ப்பா, என் உடல் நான் சொன்னா கேட்க போகுது என் உடல், அப்படி இருக்கும். அது என்ன பண்ணணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையனால, செவ்வாய்க்கிழமை காலையில தூங்கி எந்திரிக்கிறேன்னு வைங்க ஐயா, நிஜமாதாங்க ஐயா தூங்கி எந்திரிப்போம். தூங்கிறதுக்கு வெய்யன்னு சொல்லாதீங்க. தூங்கி எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி விழிப்பு நிலைக்கு வருவோம். நாம வந்ததுமே நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே சுவாசத்தை நம்ம செட் பண்ணி பார்க்கணும். நாம சுவாசத்தை சோதனை செய்து பார்க்கணும். வலது பக்கம் ஓடுதா, இடது பக்கம் ஓடுதான்னு. இன்னைக்கு என்னடா கிழமை இது? நல்ல தூக்கம் தூங்கினவங்களுக்கு எங்க படுத்து இருக்கிறோம், எப்படி இருக்கிறோன்றதெல்லாம் தெரியாது. நல்லா முழிச்சு கொஞ்ச நேரம் வந்த பிறகு, ஓ நாம் இந்த இடத்துல படுத்து இருக்கிறோம் அப்படின்ற ஞாபகத்துக்கு வரும். அப்போ எந்திரிக்கும் போது சுவாசத்தை நம்ம கவனிக்கும் போது, செவ்வாய்க்கிழமை வலது பக்கம் ஓடணும். ரைட், வலது பக்கம் ஓடிச்சேன்னு வைங்க. எல்லாரும் நீங்க பெட்ல தான் படுப்பீங்களா என்னவோ தெரியாது எனக்கு. நாங்க பாயில தான் படுப்போம், தரையில தான் படுப்போம். தலகாணி வேணாம், எதுவுமே வேணாம். பாய் இருந்தா போதும். இல்லைன்னா பச்சை துணி இருந்தா எனக்கு போதும். போட்டு விரிச்சு பேசாம படுத்திருக்கும். கைதான் தலகணி, கைதான் தலை அணை. இந்த இடது கைய தலைக்கு வச்சு இடது பக்கமா திரும்பி படுத்துட்டேன்னு வைங்க, நமக்கு நைட்டுக்குள்ள வலது சுவாசம் ஓடும். நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க ஐயா. இப்ப மூச்சை நீங்க கவனிக்கிறீங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மூச்சை நம்ம கவனிக்கணும். மூச்சு உள்ள போற மூச்சு, வெளியே வர மூச்சு கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். தூக்கம்தான் பெருசுன்னு இருக்கக்கூடாது. நைட்டு 11 மணி வேலை, 12 மணி வேலைன்னு இருக்கக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் 7 மணிக்குள்ள முடிக்கணும். 8 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். 9 மணிக்கு படுத்து தூங்கிடணும். நான் நல்லா 8, 8:30 தூங்கிடுவேன். நைட்டு சாப்பிட மாட்டேன். ஏங்க ஐயா சாப்பிட மாட்டேங்க? அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கணும். சரிங்களா? அதனால கால்கள் வலது பக்கமா கை வைக்கும் பொழுது இடது பக்கமா கை வச்சு ஒருங்கிணைந்து இப்படிதான் படுக்கணும். எப்படி இப்படிதான் படுத்து நல்லா காலை நீட்டி, இந்த காலை லேசா இடது காலை கீழே மடக்கி இருக்கணும், வலது கால் நீட்டி இருக்கணும். இந்த இடது கை மடக்கி வச்சு படுத்துவோம். இதுதான் தூங்குவோம். இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டோம். எந்திரிக்கும் போது நம்ம அப்படியே கொஞ்சம் விழிப்பு நிலை வந்தா என்ன பண்ணணும்னா,
கை காலை நல்லா சடக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே திமுறணும், நல்லா திரும்பணும். நல்லா திமிர்ந்து இடத்துல படுத்து சுவாசத்தை கவனிக்கணும். ஓ, வலது பக்கம் ஓடுது. அப்படியே எந்திரிச்சு, அப்படியே எந்திரிச்சு, உடனே எந்திரிச்சிட கூடாது. விழிப்பு நிலை வந்துட்டோம், எந்திரிக்கணும். எந்திரிச்சு சுவாசத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கறோம், வலது பக்கம் ஓடுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வச்சு விழிப்பு நிலைக்கு காரணமாக வந்த அந்த மகா சக்திக்கும் என்னுடைய விழிப்பு நிலையை கொடுத்த சக்திக்கும் நன்றி. என்னுடைய உடலில் இருக்கின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கும் சக்திக்கு கோடான கோடி நன்றிகள். என்னுடைய உடலில் இருக்கின்ற இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், பித்தப்பை, பீடியம் சுரபி எல்லாமே நல்லா இயங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த இயக்கும் சக்திக்கு கோடான கோடி நன்றி. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைச்சு 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 நன்றியை சொல்லிட்டு நம்ம மூச்சை பார்த்துட்டு இப்போ வலது மூச்சு ஓடுது அப்படின்னா வலது காலை பெட்ல படுத்துட்டு இருக்கிறீங்க வைங்க, வலது காலை கீழே வச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு இந்த வலது காலை எடுத்து கிழக்கு திசையாவோ இல்ல வடக்கு திசையாவோ 3 அடி நடக்கணும். 1 2 3, அவ்வளவுதான். 3 அடி நடந்துட்டே போறீங்க, எந்த திசைக்கு வேணா போயிடலாம். ஐயா ஐயா ஐயா, இடது தாங்க ஐயா சுவாசம் பண்ணுது, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது, ஒண்ணு கவலை வேண்டாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இடது ஓடனாலும் பரவாயில்லை. இது செகண்ட் மார்க். ஃபர்ஸ்ட் மார்க்கு வலது ஓடனா நீங்க கிழக்கு திசையை பார்த்து போற வேலை அன்னைக்கு 100க்கு 100% ஓகே. கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இது செகண்ட் மார்க். இந்த செகண்ட் மார்க்ல இடது சுவாசம் ஓடனா இடது காலை முதல்ல கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வடக்கு இந்த இல்லைன்னா மேற்கு திசையாவோ தெற்கு திசையாவோ பார்த்து 3 அடி நடக்கணும். நான் இப்ப இப்படியே நடந்து காட்டீங்கன்னா நீங்க திசை மட்டும் மேற்கோ தெற்கோ நினைச்சுக்கோங்க. 1 2 3, அவ்வளவுதான். 3 அடி எடுத்து நினைச்சு அப்புறம் நீங்க எப்படி வேணா திரும்பி போயிடலாம். போனீங்கன்னா அன்றைக்கு நடக்கிற காரியம் சக்சஸ் ஆகும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதைதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப சுவாசம் இடது பக்கம் ஓடுது, வலது பக்கம் தான் ஓடணும். அப்ப என்ன பண்ணணும்? யோக தண்டத்தை எடுக்கணும். வாசிக்கோள், சரக்கோள், சரக்கோளை எடுத்து இடது பக்கமா வச்சு அக்குள்ள வச்சு இடது பக்கம் சாஞ்சி மூச்சை நல்லா இழுத்து இடது பக்கமா விட்டு இடது பக்கமா இழுத்து வலதுல விடணும். அடைச்ச பக்கம் விடணும். வலது பக்கம் தான் இப்ப நமக்கு ஓப்பன் ஆகணும். வலது பக்கம் சுவாசம் இல்ல, சரி இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இடதுல இழுத்து, இடதுதான் ஃப்ரீயா ஓடுது, அதனால எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் தான் இழுக்கணும். வலது ஓடிட்டு இருந்தா ஒண்ணும் இல்லை, சும்மா அப்படியே விட்டுருங்க, அது பாட்டு அது போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதை நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுதான் நல்லா இருக்குதே. நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டிட்டு இருந்தா என்ன ஆகும்? நான் தான் நல்லா இருக்கேன்னு என்கிட்ட ஏதாவது வந்து தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஏய் ஏய் பா, என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்ற அதுவா தீண்டும். அதனால நம்ம நல்லா இல்லாததை நல்லா ஆக்கணுமே தவிர நல்லா இருக்கிறத நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது. சரிங்களா? அதனால இழுத்து வலது பக்கமா விடணும். இது மாதிரி 60 தடவை செய்யணும். இது மாதிரி 60 தடவை செய்யணும். 60 தடவை செய்தா ஆட்டோமேட்டிக்கா
மாறிடும். இப்ப மெதுவா அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயா, மூச்சினுடைய கலையை மாத்துறது இப்படிதாங்க ஐயா. வந்த உடனே நாம 2 நிமிஷமாவது உட்கார்ந்து சுவாசத்தை கவனிக்கணும். எல்லாம் 5 மணின்னா நீங்க 4:50 வந்துடணும். வந்துட்டு 2 நிமிஷம் மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்கணும். நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. காலையில நம்ம கிளாஸுக்கு வர்றதே டைம் இல்லைன்னு வரக்கூடாது. 1 மணி நேரம் இருக்குதுங்க ஐயா. நான் நல்லாவே 1 மணி நேரம் நிம்மதியா ஆற அமர என்னுடைய உடம்புக்காக என்னுடைய உயிர் ஆற்றலுக்காக நான் நல்ல 1 மணி நேரம் செஞ்சுட்டு போறேங்க ஐயா அப்படியே சொல்லிட்டு வரணும். டைம் இல்லையா நானு 5:50 எதிர்த்து ஓடணுங்க ஐயான்ற வரணும். 5 மணி 5:50 போனோம் போய்க்கலாம், தாராளமா போய்க்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? அதுக்காக டெய்லி அப்படியே போயிடக்கூடாது. வேலையும் கவனிக்கணும், உடம்பையும் பார்த்துக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம அந்த 2 நிமிடம் நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றத நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம உடம்புன்னா என்ன? ஏன் உடம்புன்னா உடம்புதாங்க ஐயா. இதுல போய் உடம்புன்னா என்னன்னு வேற தெரிஞ்சுக்கணுங்களா ஐயா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்ப நல்ல உடம்பா தான் இறைவன் அனுப்புறார். எல்லாருக்கும் நல்ல உடம்பா தான் இறைவன் அனுப்புவார். இதுல வெளியே வந்த உடனே தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உடல் நிலை மாறி போகுது. பாருங்க, குழந்தை பிறந்து 1 வருஷம் 12 வருஷம் எந்த இதுவுமே ஜாதகம் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஏன்னா 12 வருஷம் 12 தோஷங்கள் அதுக்கு வந்து போகும். அந்த 12 தோஷங்களும் வராம இருக்கணும்னா குழந்தைகளுக்கு இந்த தொப்புள் கொடி வெட்டுவாங்க பாத்தீங்களா? குழந்தை பிறந்ததுமே அந்த தொப்புள் கொடியை எடுத்து காய வச்சு ஒரு தாயத்துல போட்டு அவங்க கையிலயோ கழுத்துலயோ இடுப்புலயோ கட்டி விட்டுட்டேன்னு வைங்க. 12 வருஷம் அவனுக்கு எதுவுமே இல்லைங்க ஐயா. ஜாலியா குழந்தை பாட்டுக்கு குழந்தை வளருங்க ஐயா. சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, அது வராது, இது வராது, அந்த காட்டேரி பிடிக்காது, இந்த காட்டேரி பிடிக்காது, எந்த காட்டேரி பிடிக்காது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டம் கூட்டம் சொன்னது. அவங்க எல்லாம் முட்டாளுங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு நாம அதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு இன்னைக்கு என்னமோ நாம புதுசா கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொன்னு வெட்டி எரிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது வாழ்க்கை அல்ல. சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை தன்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப ஒரு 10 12 வயசு ஆச்சு. சரி, நல்லா வளர்ந்துட்டு வருது. கர்ம வினை தான் வருது பக்கத்துல. கொண்டு போய் நல்லா படிக்கணும் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்லா ஒரு 12வது வருஷம் படிச்சு வச்சுட்டு ஜப்பான்ல கொண்டு போய் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அங்க அந்த கர்ம வினை அங்க வந்து உட்கார்ந்துட்டு நல்ல கர்ம வினையானா நல்லவங்க கூட பழகுவாங்க. தேவையில்லாத கர்ம வினைகள், கெட்ட கர்ம வினையானா கெட்ட நண்பர்கள் சேருவாங்க. இதுல என்னங்க ஐயா நல்ல கெட்டது அப்படின்னு? ஐயா இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் நம்ம பையன் இப்படி மாறலாம், மாறுறது என்ன காரணம், அது எப்படி கொண்டு வரலான்றதுக்காக நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம கொண்டு போய் அங்க விடுறது, நல்லா படிக்கணும்னு நமக்கு பாவம் இங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 10 லட்சம் ரூபாய் 20 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கொண்டு போய் அங்க படிக்க வச்சா நம்ம ஆளு கர்ம வினை வந்து ஒட்டி சேராத சேர்க்க கூட கொஞ்சம்
ஏதோ ஒரு பொருள்ல ஆசைப்பட்டு அந்த பொருளை கொஞ்சம் சாப்பிட்டு பாருடா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கொடுப்பான். இது சாப்பிடும் ஏன்னு ஏறும். போதை போதைக்கு அடிமையாயிட்டால் நம்ம அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது படிப்பு ஏறாது, தாய் தந்தை என்றது யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு ஒண்ணு இது இருந்தா போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அதுலயே மாறிடுவாங்க. ஏன் மாறுது? ஏன் மாறுது? கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வைக்கும் போது இருமல் வரும், தும்மல் வரும், எல்லாம் வரும். ஏய் வேண்டாப்பா இது எனக்கு. யார் சொல்றது? நம்ம உடம்புல நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன் இறந்தவங்க. டேய் பேரா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிற? வேண்டாடா விட்டுடுறா, அதெல்லாம் உனக்கு ஆகாதுடா அப்படின்னாலும் நம்ம அதை கேட்க மாட்டோம். கேட்காம எடுத்துக்கிட்டு அது திட்டி ரெண்டு அரையறது தான் இருமல். யார் அறையறது? உள்ள இருக்கிற நம்ம தாத்தா பாட்டி, நமக்கு நம்ம வேண்டியப்பட்டவங்க அப்பா அம்மா இறந்துருந்தா அவங்க இதெல்லாம் செய்யாத போடா அப்படின்னு சொல்லி அடிச்ச உடனே வாமிட்டா வெளியே வரும். அதையும் விட்டு போட்டு வாந்தி நல்லா தொடச்சி அறிஞ்சிட்டு நான் அப்படிதான் செய்வேன். கருமா ஏறிச்சு என்ன பண்றது? எடுத்து சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருவார். இப்ப இது எங்க போய் சேரும்? ரத்தத்துல போய் சேரும். எங்க போய் சேரும்? ரத்தத்துல போய் சேரும். ரத்தம் என்ன ஆகும்? கழிவுகள் கொஞ்சம் சேர 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 ரத்தம் கெட்டு போகும். நீங்க என்ன இது பண்ணாலும் வேலையாகாது. இது ரத்தத்தை சுத்தம் பண்ணாம, ரத்தத்தை தூய்மை பண்ணாம நீங்க உடம்புல வியாதிய இதைய போக்குறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. ரத்தம் கெட்டு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்மா ஜாதகத்தின் அடிப்படையில, ஜாதகம் பண்ணா பொய் இல்லைங்க ஐயா, ஜாதகம் உண்மை. ஜாதகர் வேணும்னா சொல்றவங்க வேணும்னா ஏதோ துப்பாக்கூர் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் பணம் காசுக்காக. அப்படி பண்ணக்கூடாது. ஜாதகத்துல கர்மா எந்த கர்மான்னு கண்டுபிடிக்கணும். கர்மாவில இந்த கர்மாவை ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பெரிய கர்மாவா இருந்தா நம்ம வேணா அதை இது பண்ணி பார்க்கலாம். அது ஒழிக்க முடியாதுன்னா இல்ல, ஒழிக்க முடியும். அதை பார்க்கணும். சரிங்களா? அந்த அப்ப யார் அந்த கர்மாவை நடத்துறவங்கன்னு பார்க்கணும். அந்த திசை என்ன திசைன்னு பார்க்கணும். அதுல அந்த திசையில அவங்க சரண்டர் அடையணும். அப்பனே உன் காலில் விழுந்துடுற அப்பனே, என் மகன் நல்லவன், நல்லவனா தான் கொடுத்தேன், நல்லவனா எனக்கு குடையா மறுபடியும் அப்படின்னு தான் கேட்கணும். எனக்கு இதுமே யார் இதுமே அடிமையாயிட்டான், போதைக்கு அடிமையாயிட்டான், செக்ஸுக்கு அடிமையாயிட்டான், பெண்கள் கூட சுத்தறான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லவனையா, நல்லவனா கொடுத்த மறுபடியும் நல்லவனா குடையா, இதுக்கு தாயா வந்தன்னு சொல்லி நம்ம அந்த திசையில வேண்டி அப்ப அதுக்கு உண்டான மூலிகைகளை கொடுக்கணும். ரத்தத்தை சுத்தம் பண்றது எது? அருகம்பில் விட்டா வேற பில்லே கிடையாது. விநாயகருக்கே நம்ம சாத்தது என்ன? அருகம்பில். குளிர்ச்சி, ரத்தத்தை தூய்மை பண்றவர். அதனால அருகம்பில் ஜூஸ் குடிச்சு 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 நல்லா உட்கார்ந்து நம்ம முத்திரை சின்முத்திராவை போட்டு உட்கார வைக்க நம்ம பசங்களை முதல்ல பழக்கம். யார் அடிமையாகிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல தம்பி கொஞ்சம் வெளியே இப்படி வச்சு உட்காருப்பா, ஏன்பா நல்லா வந்துடலாம் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் அப்படி வச்சு அப்படி நிமிந்து உட்கார்ந்தாங்கன்னா நான் ஆரோக்கியமானவன் பேரை சொல்ல சொல்லணும். அது மாதிரி நான் அந்த பயிற்சியை நான் தரேன். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது மாதிரி கர்ம வினையால் வந்ததை ரத்தம் கெட்டு போறதுதான் முதல்ல காரணம். இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணா எல்லாம் சுத்தமாயிருங்க ஐயா. நம்ம உடம்பு என்ன நம்ம சொன்னா கேட்கவே கேட்காது. நம்ம உடம்பு நம்ம சொல்றதுக்கு தானே இருக்குது, கேட்கறதுக்கு தானே இருக்குது. அப்ப நம்ம உடம்பு நம்ம சொன்னா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். நம்ம சொல்லணும்.
தாய் தந்தையர் சொல்லணும். தாய் தந்தையர் முதல், இரண்டாவதா குரு, மூணாவதா ஐயா முதல் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர், அது ரெடி. ஆனால் நம்ம மனிதன் என்ற உயிர் என்றது எந்த இதிலிருந்து வந்தது? தாய் தந்தையரின் அன்பு சேர்க்கையினால். அந்த நேரம் நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? உறவு என்ற விஷயம் சாதாரணமானதெல்லாம் கிடையாது. என்னடா காலங்காத்தால் ஐயா இப்படி பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. திருமணமான உன்ன உடல் சுகத்துக்காக இணைந்தால் கர்ம வினைகள் அதிகமாக வந்துடும். அந்த உடல் சுகம், நம்ம ஒரு இணைஞ்சா நம்ம ஒரு குழந்தை உற்பத்தியாக போகுது, அந்த குழந்தை நல்ல குழந்தையா வரணும், ஆரோக்கியமா குழந்தை இருக்கணும், நாம இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக அந்த பெரியவங்க ஒரு சூட்சுமம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்துல உறவுக்காக நம்மளை உண்டு அனுப்புவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நேரம் காலம் எல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் உறவுன்றது ஏன் வைக்கணும், எதுக்காக வைக்கிறீங்க, அந்த விந்து என்ன, நாதம் என்ன, ரெண்டு எந்த நேரத்துல கலக்கணும், கலந்தா குழந்தை எப்படியாப்பட்ட குழந்தை பிறக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு வைங்க, ஏதாவது நம்ம தப்பு பண்ணுவோமா? அட, நம்ம இருந்து ஒரு ஜீவன் உற்பத்தி ஆக போது நல்ல குழந்தையா வரட்டும், விட இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு நம்மளே வெயிட் பண்ணுவோம். இது சொன்னாங்கன்னா எப்போ 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 எப்போன்னு காத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க கூடாது. நம்ம நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனாலதான் விந்துநாத காத்தல் பயிற்சின்னு ஒரு பயிற்சி நான் தனியாவே எடுப்பேன். அப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நல்லா எடுத்துட்டோம்னா இதுல நம்மளுக்கு கர்மா வினைகள் தாக்காது. சிறிய குழந்தைகள் இந்த யோகாவுக்கு வந்துட்டா தவறுகள் கண்டிப்பா செய்ய மாட்டார்கள், தவறுகள் செய்ய மாட்டார்கள், நல்ல குழந்தைகளாகவே வளருவார்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நம்ம உடம்பு அண்ணா என்ன, உயிர் என்றது என்ன, உடம்பு எப்படி இருக்குது, இந்த கண்ணன்னா என்ன, காதன்னா என்ன, மூக்கன்னா என்ன, கல்லீரல் என்னன்னா மண்ணீரல் என்னன்னு இதை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம தரம் என்ற காத்த உள்ள எப்படி அனுப்பிச்சு நம்ம எப்படி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்றது விளக்கணும்னா சும்மா 10 நாள் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் 12 வருஷம் என் குருநாதர் எனக்கு 12 வருஷம் சொல்லி கொடுத்தத நம்ம 1 மாசம் சொல்லி பார்த்தேன். நான் தான் கெட்ட பேர் ஆயிட்டேன். 3 மாசம் வச்சு பார்த்தேன், சரியாகல. சரி, 1 வருஷம், 12 மாசம், 12 வருஷம் 12 மாசம் ஈஸியா கூட எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம உடம்புன்றது என்னன்றத பத்தி நம்ம தெரிய போறோம். இப்ப உடம்புன்றதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு நமக்கு வணக்கம், இறை வணக்கம் சொல்லிக்கணும், சரிங்களா? இப்ப அப்படியே நம்ம எந்திரிச்சு பாருங்க, காலையில வரும்போது புன் சிரிப்பா இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஏய் தூக்கம் போ வெளியே, ஆரோக்கியம் நம்மகிட்ட வா. ஆரோக்கியமா இருக்கிறேன் ஐயா, என்னங்க ஐயா? அப்படியா அப்படின்னு சிரிச்ச முகத்தோட நம்ம டப்பு டப்புன்னு பேசணும், டுப்பு டுப்புன்னு உட்காரக்கூடாது, சரிங்களா? எல்லாரும் எந்திரிச்சு வந்தவர் அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாட்டி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். முதல்ல தொப்புள் கிட்ட வச்சு அம்மாவை நினைக்கணும், மாதா. இரண்டாவது உதட்டுகிட்ட வச்சு அப்பாவை நினைக்கணும், பிதா.
நெத்தி கொட்டு விடிய நம்ம சொல்லிக் கொடுக்கிற டீச்சர்ஸ் குருவார்களை நினைக்கணும். குரு எல்லாத்துக்கு மேல ஆண்டவன் வச்சு கைய நெஞ்சுக்கிட்ட வச்சு நெஞ்சு குழியில கட்ட வர இருக்கணும். நெஞ்சு குழியில கட்ட வர வைக்கணையும் வச்சு மூச்சை நல்லா எடுத்து ஓம் 3 தடவை சொல்லணும். ஓம் 3 தடவை சொல்லணும். மூச்சை நல்லா எடுத்து ஓ நல்லா உள்ளே நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம் ஓ. ரெண்டாவது ஓ எப்படி சொன்னோம்? ஓ பாதியாவும் இம் பாதியாவும் சொன்னோம். மூணாவது ஓ ஓ இம் தான் அதிகமா இருக்கும். ஓம் சகனா பவது சகன புனத்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் இவபந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. இப்ப கைய நல்லா தேய்ச்சி பார்த்துட்டீங்க. நம்ம உடம்புல அந்த 9 ஜாயிண்ட் வேலை கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். 9 ஜாயிண்ட் வேலை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா என்ன ஆயா? கொடுக்கலன்னா அதாவது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு பேசாம இருக்கிறேன். நீ நடக்கல, நான் நடக்கல. நீ கையை வீசல, நானும் கையை வீசல. நீ விரல மடக்கல, விரல நீட்டல, நானும் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு அதாவது பாட்டி வச்சுக்கின்னு இப்படியே தான் இருக்கும். நடந்தா வலிக்குது, கையை தூக்குனா வலிக்குது, விரல் நிமித்தமா வலிக்குது. ஏன்? அங்க வேலை கொடுக்கல. நீ வேலையே கொடுக்கல, நான் ஏன் வேலை செய்யணும்னு அது நின்றுடும். அது நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு வேலையை டெய்லி கொடுக்கணும். டெய்லி வேலையை கொடுத்தோம்னா அதுவும் ஆஹா ஆஹா நான் நல்லா இருக்கேனப்பா, நல்லா இருக்கேனப்பா, நான் பாட்டுக்கு எங்க வேணா போவேன், எங்க வேணா வரேன், என் மனசு ஆரோக்கியமா இருக்கு. மனசை நம்ம மாத்தணும். நம்ம தான் மாத்தணும். உடம்ப நம்ம மாத்தணும். நம்ம கண்டிப்பா மாத்தலாம். நான் சொன்ன பாத்தீங்களா? அப்படியே உடம்ப நம்ம கண்டிப்பா மாத்த முடியும், மாத்தி விடலாம். அதனால தாய் தந்தையர்கள் நல்ல ஒரு வைராக்கியத்தோட நம்பிக்கையோட நம்ம பையன் நல்லா இருப்பான், அவங்களுக்கு நம்பிக்கை வேணும். மாட்டானா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பையன் நல்லா இருக்காங்க, என்னை விட்ட யாரையா ஆள் இருக்காங்க, ஐயா வாங்க ஐயா வந்து சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டீங்க வைங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால முதல்ல நம்பிக்கை, லட்சியம் வேணும். லட்சியம், ஒரு லட்சியம்னா என்ன? அடங்கே நான் தீருவேன், இதை செய்தே நான் தீருவேன். ஒரே ஒரு லட்சியம் மட்டும் யாருக்குமே வராது. அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஐயா நான் சொல்றது தப்பாலாம் எடுக்காதீங்க. இந்த லட்சியம் யாருமே சொல்லி கொடுக்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்ன? ஒண்ணு போதை, இல்லைன்னா பெண்ணு. இந்த 2 இதுலயுமே யாருமே சொல்லி தரப்பட அது பாட்டுக்கு வந்துடும். 14 வயசு ஆனா அந்த 2மே வந்துடும்.
அது மட்டும் எங்க இருந்து வருது? எப்படி வருது? கெட்டது நம்ம உடம்பு ஏய் வா, ஏய் வா, ஏய் வா, ஏய் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்டு 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 டபக்கன்னு குடிச்சிட்டோம். நல்ல விஷயத்த நம்ம அதே மனசுதான் நல்லது, இது செய்தா நல்லா இருக்கும், செய்யலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்து, கெட்டதுக்கு அலைபாயும், நல்லதுக்கு பேசாம உட்கார்ந்துக்கும். இந்த யோகா நல்லதை மட்டும் வெளியவா, 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 நீ போ, நீ போ வெளிய, நீ போ வெளிய, கெட்டதெல்லாம் தள்ளிட்டு நல்லதை மட்டும் கூப்பிடுறதா இந்த யோகா அபியாசங்கள், யோக சாதனங்கள். அதனால நமக்கு நல்லது வேணும்னா இந்த யோகா செய்தா நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் பாருங்க, கண்டிப்பா இப்ப நான் ஒரு எனக்காக நான் வாழக்கூடாது. என்கிட்ட நமக்கு வேணும், வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் வேணும். அதே பொருளாதாரத்தை ஒரு நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு வைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது தானா நடக்கும், தானா நடக்கும். நான் அதெல்லாம் ஒரு இதே சொல்ல கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவம், நான் முதல்ல அப்படித்தாங்க இருந்தேன். ஒரு எடிட்டரா இருந்தேன். 15,000 ரூபாய் சம்பளம் வரும் ஒரு நாளைக்கு. எவ்வளவு? ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் வரும். அடுத்த நாள் காலையில அந்த 15,000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியாது. பல வழியில போயிடும், ஆகாத வழியில போயிடும். அப்போ அது ஏன் என்கிட்ட இருக்கல? 15,000 ரூபாய் நீ நல்லா சம்பாதிக்கல, தேவையில்லாம சம்பாதிக்க, தேவையில்லாத போகும் அப்படின்னு விட்டுட்டு நான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாம் வைப்பேன். சேர்த்து வச்சு நான் சொல்றது 86 70 லட்சம் ரூபாய் கயா, 70 லட்சம் ரூபாய் ஒரே இதுல விட்டுட்டேன். அவ்வளவுதான். வேற ஆளா இருந்தா பூச்சி பூச்சி பூச்சி, நான் அப்படியெல்லாம் இல்ல, அடாது அப்படி வந்த பணம் அப்படிதான் போயிட்டு போட்டோம் அப்படியே விட்டாச்சு. விட்டுட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிட்டு இப்போ நல்ல நிம்மதியா யோகாவோட உட்காந்து நிம்மதியா, இந்த நிம்மதி தான் வேணும் மனதுக்கு. பணம் காசு பெருசு இல்ல, அன்னைக்கு எனக்காக நான் சம்பாதிச்சேன் நல்லா இல்ல, இப்ப நான் மற்றவனுக்காக உழைக்கிறேன், நல்ல நிம்மதியா ஆரோக்கியமா தேவையானவர்கள் அடங்கி நல்லா இருக்கு. அதுதாங்க ஐயா நம்ம கிட்ட இருக்கிற இறைவன் கிடைக்க கொடுத்த சொத்துக்களை நல்லபடியா நல்ல விதமா நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு வைங்க, நம்ம ஆரோக்கியமா இருக்கும். அது எப்படிங்க ஐயா நல்லது? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, சரிங்களா? ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இது டெய்லி 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வாடகை வந்துட்டே இருக்கும். டெய்லி 50, 1,00,000 1,00,000 1,00,000 வாங்கி வாங்கி போட்டுட்டு இருந்தா நமக்குள்ள போடுறது நிறைஞ்சி 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 நம்மளுக்கு நோய்கள் வந்து 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 ஏறிக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிழைப்புகள் வந்து 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 சேர்ந்துடும். இதைய ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ நல்லதுக்கு, ஒரு யோகாவுக்கு, ஒரு திருவாசகம் முற்றோது ஓதுதலுக்கு, ஏதோ நல்லதுக்கு இலவசமா கொடுத்தன்னு வைங்க, அன்னையில இருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா. அன்னைக்கு தாங்க ஐயா உங்களுக்கு நல்ல வாழ்வே பிறக்கும். வாங்கி வாங்கி ஐயா, நான் யாரையும் தப்பி சொல்ல, வாழ்வாதாரத்துக்கு வேணும் வாழுங்க, ஒரு 2 நாள் விடுங்க. விடுமுறை எப்படி வாரத்துல ஒரு நாள் கொடுத்து நம்ம ஆக்கிறோம் உடம்ப, அதனால 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரே இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரீயா ஒரு யோகா கிளாஸ், ஐயா வாங்க ஐயா ஒரு ஃப்ரீயா கிளாஸ் எடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு லக் அடிச்சதுங்க லாட்டரி சீட்டு, எல்லாம் நல்லா ஆயிடுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அதனால நம்ம தொழில் ஆளர் அப்படின்றது யாருன்னா சனி பகவான். அவங்களை நம்ம நல்லா நடத்தினா நம்ம கிட்ட இருக்கிறவங்க நல்லா ஆயிடுவாங்க, சரிங்களா? அதனால ஏங்க ஐயா தளரும் பயிற்சின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இல்லையா,
ஏன் செய்யறாங்க ஐயா, இது என்ன கெட்டா போகுது. அதனால இப்ப அந்த 9 ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கலாம். அதனால நான் வந்து இலவசமா அங்க யாரு கொடுத்தாலும் சரி, அந்த இடத்துக்கு வந்து நான் இலவசமா உங்களுக்கு பயிற்சியை கொடுக்க நான் ரெடி. நீங்க ரெடியா என்னை கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வந்து பயிற்சி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம கையை நல்லா லாக் பண்ணி அப்படியே மூச்சை நல்லா இழுத்துட்டு, மூச்சு இழுக்கும் போது பாருங்க வயிறு விரியணும், வயிறு வெளியே வரணும். மூச்சு இழுக்கும் போது கையின் மேல போகணும், கழுத்து மேல போகணும். மூச்சு விடும் பொழுது கையை கீழே வரணும், வயிறு உள்ள போகணும், கழுத்தையும் கீழே வரணும். ஏங்கய்யா இந்த 3 ஒட்டுக்கா நடக்கணுமா? கண்டிப்பா நடக்கும். Breathe in, breathe out, in, out, in, out, in, out. Relax. நல்ல மூச்சு. பாருங்க கை அப்படியே breathe in, breathe out. in மூச்சு இழுத்துட்டே இடது பக்கம், மூச்சை விட்டுட்டே நேரம், மூச்சு இழுத்துட்டே வலது பக்கம், வயிறு வெளியே வரணும் மூச்சு இழுத்தா. breathe out, in, out. நல்ல மூச்சு. இப்போ கைய பின்னாடி லாக் பண்ணி பின்னாடி இந்த பாருங்க கை இந்த இதுக்கு கீழே இதுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஈஸி ஃப்ரீயா ஆயிடும். இப்ப நம்ம கழுத்தை சுத்தணும். நல்ல கழுத்தை சுத்தணும். டைட்டெல்லாம் வைக்க கூடாது, லூஸா இருக்கணும். அப்படியே பாருங்க மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். வலது பக்கம் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும், இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். இப்ப நம்ம கழுத்துக்கு முடிஞ்சது. கழுத்துக்கு 3 பயிற்சிங்க. அதுல நல்லா ஞாபகம் வைக்கணும். ஓ, கழுத்துக்கு 3 பயிற்சி கொடுத்தோம். மேல கீழே மேல, அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம், அப்புறம் கழுத்தை சுத்தணும்னா ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம். கழுத்து மேல ஞாபகம் இல்லாம நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐயா சொன்னது செய்யலாமா, இல்ல வாடகைக்கு விடலாமா, இல்ல என்னதான் செய்யலாம், இப்படி நினைச்சிட்டே செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, டபாதையா கழுத்து எப்படி சுத்தணும்னு நமக்கே தெரியாது. அதனால என்ன செய்யறோமோ ஞாபகம் அதுல வைங்க. அதுல வச்சுட்டு செய்யுங்க. இப்ப வந்து கை விரல், மூச்சு நல்லா இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். மூச்சு விடும்போது கையை மூடணும், மூச்சு இழுக்கும் போது கையை திறக்கணும். பிரீத் அவுட். அப்பா இப்ப தாங்க ஐயா தமிழ்லயே பேசுறீங்க. பிரீத் இன், அவுட், in, out. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப பாருங்க கட்டவர்களை மடக்கி மற்றவர்களை மடக்கி மூச்சை விடணும், மூச்சு எடுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. இப்ப பஞ்சபூத முத்திரை, தாமர முத்திரை. கையை நிலையிட்டு பிரீத் இன், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும்.
மூச்சை இழுக்கணும், மூச்சை மெதுவா விடணும். மூச்சை இழுத்துட்டே மூச்சை விட்டுட்டே, மூச்சு இழுத்துட்டே மூச்சை விட்டுட்டே, மூச்சை இழுத்துட்டே மூச்சை விட்டுட்டே நேரம் நிற்கும். ரிலாக்ஸ் போதும். நல்ல மூச்சு. அது என்னங்க நல்ல மூச்சு? சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி மூச்சை எப்படிங்க நல்ல மூச்சா மாத்தது? நல்லா கேட்டீங்க ஐயா, கேட்டீங்க. நல்ல மூச்சு வந்து பாத்தீங்கன்னா மூச்சை நானே விட்டுட்டேன். மூச்சு மெதுவா இழுக்கணும் பாருங்க. மெதுவா இழுத்து நுரையீரலுக்கு 3 லிட்டர் காத்து புல் பண்ணா அதுதான் நல்ல மூச்சு. அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடணும். வெளியே விட்டா வயிறு உள்ள போயிடணும். இதுதாங்க ஐயா 3 லிட்டர் காத்த உள்ள அணைச்சி 3 லிட்டர் காத்த வெளியே அணைச்சா நல்ல மூச்சு. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு தடவை இதை எடுக்கணும். ஒரு பயிற்சி போய் ஆரம்பிச்சோம்னா இதை மூச்சு எடுத்துட்டு அப்புறம் ஆப்போசிட் வரணும். இப்போ தோள்பட்டை. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட். ரிலாக்ஸ். ஐயா 1 மாசம் இந்த பயிற்சி வரும். என்னடா டெய்லி இதே செய்யறதா, வருஷத்துக்குள்ள இதுதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 1 மாசத்துக்குள்ள நீங்க செய்ய பழகிடுவீங்க. யாரையாவது கூப்பிடுவேன். யார கூப்பிடுறேன்னு எனக்கே தெரியாது. டப்பட அவங்க வந்து அன்னைக்கு நம்ம அந்த 12 இந்த பயிற்சிகளை செய்து காட்டணும். ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? நிஜமா சொல்றேன். ஏன்னா நீங்க முதல்ல நல்லா இருக்கணும். நல்லா நீங்க செய்தீங்கன்னா தான் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நானே சொல்லிக் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு நீங்க தாயா மருத்துவர், நீங்க தாயா யோகா ஆசிரியர், நீங்க தான் குரு. நீங்க உங்களை குரு ஆக்கி விட்டுருவேன். இதுல ஒரு மாசம் இந்த பயிற்சி வந்து இந்த 1 மாசம் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட்ல பாஸ், ப்ரீகேஜி ஓகே, அவ்வளவுதான், எல்கேஜி போயிடலாம். அதனால இப்ப அப்படியே பிரீத் அவுட், இன். ரொம்ப பாருங்க. பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். அதனால வர்றவங்க அத்தனை பேரும் டெய்லி வரணும், பிராக்டிஸ் பண்ணணும். யாரை கூப்பிட்டாலும் செய்து காட்டணும். யாரையோ ஒருத்தரை கூப்பிடுவேன். அன்னைக்கு தான் நீங்க வீடியோவை ஆன் பண்ணி உள்ள வரணும். இப்போ நம்ம தோள்பட்டைக்கு, இடுப்புக்கு, கால் முட்டிக்கு, கால் விரலுக்கு அத்தனைக்கும் ஒரு ஒரு ஆட்டு சரிங்களா? ஆட்டுனா அது பாட்டுக்கு நல்லா ஆடும். சரிங்களா? பாருங்க. அப்படியே 1 நல்லா அப்படியே சிரிச்சுட்டு 2 3 4 5. இதெல்லாம் என்னங்கய்யா செய்யவா மாட்டோம்? செய்வோங்கய்யா, செய்யணுங்க. நல்லா மூச்சு விட்டுட்டு அப்படியே பாருங்க. அப்படியே இப்ப யோகான்னா இது வந்து எல்லாம் கையை மேல தூக்குங்க, மூச்சு விடுங்க, கையை கீழே விடுங்க, மூச்சை விடுங்க. போதும். அதுக்கப்புறம் நீ தம்பி செய்யலாம், நான் சொல்றேன், மூச்சு விடு, கையை மடக்கு, இப்படி சொன்னா அவ்வளவுதான். நல்லா சிரிச்சுட்டே கொண்டு போகணுங்க ஐயா பயிற்சிகளை. இப்ப அப்படியே பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5. இப்போ இடுப்புல 2 ஜாயிண்ட் இருக்கு. மேல 1 கீழே வரும். இப்ப மேல எந்த ஒண்ணுமே கடிகாரம் சுத்துற மாதிரி வலது பக்கம் தான் சுத்தணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், இடுப்பு 4 பக்கம் சுத்த வைக்கணும். ஓ, இடுப்ப சுத்த வைக்கணும் ஐயா. சரிங்க ஐயா. இப்படி சுத்தறது இப்படி இல்ல. மூச்சு விடணும், மூச்சு இடுப்புக்கு மேல மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும்.
breathe out, breathe in, breathe out, breathe in, out, in, out. Relax. நல்ல ஒரு மூச்சு. இப்ப அப்படியே breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out. Relax. இப்ப காலை சேர்த்து வச்சுக்கலாங்க. ஐயா வைக்குங்க ஐயா, நானு கொஞ்சம் வைங்க, ஒரு 4 அடி டிஃபரன்ஸ்ல வைங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்றேன். நான் வெயிட் வைக்கிறேன்னா கொஞ்சம் அகல வைங்க, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்யுங்க. ஓ அப்படிங்களாயா, அப்படி சொன்னா பரவாயில்லைங்கய்யா. இப்ப இடுப்புக்கு கீழே வலது பக்கமா பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா வரும். இப்ப இடது பக்கமா அவுட், இன், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். முட்டிக்கு மேல இடுப்புக்கு கீழே அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். இப்ப கால் முட்டிங்க ஐயா, முட்டையை போட்டு இப்படி போற அழுத்த கூடாது. முட்டையை போட்டு லைட்டா டச் பண்ணி பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே காலை விரிச்சு பிரீத் அவுட், இன், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. இப்ப வந்துங்கய்யா தாடாசனம், கால் மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் சேர்த்து பயிற்சியை கொடுக்கும். பாருங்க நல்லா இப்படி நல்ல பிரீத் இன், குதிகால தூக்கணும், பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்ப கைய வச்சு மூச்சு இழுத்துட்டே கைய மேல, மூச்சை விட்டுட்டே கீழே. Breathe in, out, in. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe out. நல்ல மூச்சு. ஐயா இதாங்க 9 ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி. சரிங்களா? இப்ப நல்லா காலு கையை நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன சப்ஜெக்டுக்கு வருமோ அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். டைம் ஆச்சுங்கய்யோ, 1/4 மணி நேரம் தான். சரி பாருங்க, நம்ம உடம்புன்றது என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் செய்து முடிச்சுக்கலாம். நம்ம உடம்பு வந்துங்க, நம்ம என்ன பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குது, உடம்பு மாதிரி இருக்கு. ஆனால் கோடான கோடி செல் துகள்கள் தான் நம்ம உடம்பா மாறுது. இந்த செல்ஸ் துகள்கள் செல்கள் சொல்லுவோம், குட்டி 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 குட்டியா இருக்கும். செல் துகள்கள் கோடான கோடி அணுக்கள், அணுக்கள் சேர்ந்ததுதான் நம்ம உடம்பு. இந்த அணுக்கள் 300 கோடி செல்கள் டெய்லி அழியுது, உற்பத்தி ஆகுது. நம்புவோமா? நம்ப மாட்டோம். 300 கோடி போன என்னங்க ஐயா, எப்படிங்க ஐயா? சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம உடம்பு, நம்ம ரத்தம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ரத்தம் வந்து வெள்ளை அணுக்கள் இருக்குது, சிகப்பு அணுக்கள் இருக்குது.
வெள்ளை அணுக்கள் இருக்குது, சிகப்பு அணுக்கள் இருக்குது. இந்த வெள்ளை அணுக்கள் 13 நாளைக்கு ஒரு தடவை புதுசு உற்பத்தி மாறிட்டே இருக்கும். 13 நாளைக்கு ஒரு தடவை வெள்ளை அணுக்கள் நல்ல உற்பத்தி புதுசா மாறிட்டே இருக்கும். சிகப்பணுக்கள் 120 நாளைக்கு ஒரு தடவை மாறும். நம்ம கல்லீரல் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இதெல்லாம் புதுப்பிக்க தன்னைத்தானே புதுசா மாத்திக்கிறது. நகம், முடி, தோல் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். கண்டிப்பா மாறும். மாறலன்னு நினைக்க கூடாது. இந்த வெள்ளை அணுக்கள் நம்ம இதுல மாறும் போது அது செத்து போனதெல்லாம் வெளியே வரும். இப்போ நம்ம இப்படி தேய்ச்சேன்னு வைங்களேன், என்னவோ கருப்பு கருப்பா வருது பாத்தீங்களா, அது என்ன நம்ம அழுக்குன்னு நினைக்கிறோம். அழுக்கு இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்ற அந்த சிகப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் தான் அந்த இது வேர்வை துகள்கள் எல்லாம் சேர்த்துதான் அது அந்த வர்றது. நம்ம நினைக்கிற யார் யாரும் இப்படி தேய்ச்சா அதிகமாகுதோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வெளியே வருதுன்னு அர்த்தம். நம்ம வெளியே போயிட்டு வந்தேன், நேத்து தானே குளிச்சேன், இவ்வளவு அழுக்கா இன்னைக்கு? அழுக்கு கிடையாது. நம்ம உடம்புல இருந்து வெளியே இருக்கின்ற கழிவுகள் தோல் வழியா வரும், மோஷன் வழியா வரும், மூக்கு வழியா சளி வழியா வரும், கண்ணு வழியா வரும், காது வழியா வரும், எல்லா வழியா வரும். எங்கெங்க வலிக்குதோ அங்கெல்லாம் வந்துடும். இந்த செல்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறங்களை மாத்திக்கும். கண்ணு கருவளையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கருவளையம் கோடானு கோடி செல்கள் கருப்பா இருக்குது. அதுக்கு கீழே வெள்ளையா இருக்குது, சிகப்பா இருக்குது, எல்லாம் ஒரு நிறத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இதைய வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இப்ப ரத்தம் நம்ம தேவையில்லாத சிகப்பா இருக்கும். இது புதுப்பிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம். நோய் இருந்தா அது புதுப்பிக்க முடியாது. நல்லா இருந்தா புதுப்பிக்க, இல்லைன்னா புதுப்பிக்க முடியாது. அப்ப நம்ம அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? புதுப்பிக்காம உட்கார்ந்து ஒன்னும் செய்யாம எல்லா ஒரு நோய்க்கு 9 நோயை கூப்பிட்டு உட்கார வச்சு. இப்ப நம்ம முதல் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். இந்த அணுக்களை சுத்தம் பண்றதுக்கு, அணுக்கள் வேலை செய்யறதுக்கு இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா அது ஃப்ரீ ஆகி நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறேன் கணையன் சொல்லும். கல்லீரல் முதல்ல வேலை செய்ய வச்சிடணும். கல்லீரல் வேலை செய்தா, ஏய் கணையா நீ வேலை செய், ஏன் சும்மா இருக்கிற, வேலை செய். அப்புறம் கணையன் சொல்லும், ஏய் மண்ணீரல் செய்யற வேலைய, வேலை செய்ய சும்மா உட்கார்ந்து இருக்கிற. அப்புறம் மண்ணீரல் சொல்லும், ஏய் பித்தப்பைய வேலை செய்ய. இப்படி எல்லாத்துக்கும் அதேதான் டப்பு டப்புன்னு அடிச்சு அதை எழுப்பி வேலை செய்யறான், வேலை செய்யறான், வேலை செய்யறான்னு சொல்லும். இப்ப நம்ம கல்லீரிக்கு வேலை கொடுக்கலன்னா அது கம்மன் உட்கார்ந்துட்டா இது பார்க்கும், திரும்பி திரும்பி பார்க்கும். இது கல்லீரல் தான் சொன்னாதான் அது வேலை செய்யும். கல்லீரல் பேசாம அதை பார்த்து சிரிச்சுதுன்னா, ஓ நம்மளை பார்த்து சிரிக்கிறாரோ, அப்ப நம்ம என்ன கல்லீரல் அப்படின்னு அவங்க வாட்டிக்கு பேசிட்டு போட்டோ விட்டுருவாங்க. கோயிந்தா கோபால நாராயணா அப்படின்னு அது வாட்டுக்கு எதுவுமே வேலை செய்யாம உட்காந்துக்கும். அவங்க வாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி கிளாஸ்ல சும்மா டீச்சர் போயிட்டாங்கன்னா நம்ம பசங்கள்லாம் எப்படி, நம்மளாம் எப்படி பேசிட்டே உட்காந்துட்டு இருப்போம். அது வந்தார வாத்தியார் வந்தாலும் கப்ஷிப் ஆயிடுவோம். அப்ப என்ன, அதேதான் இது, அதேதான் இது. கல்லீரல் வேலை செய்யணும்னா சொல்லணும், செய்ய வேலைன்னு நம்ம கல்லீரல் நான் சொல்லணும், ஏய் பேசாத உங்க வேலையை பாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க பாட்டு என்ன பண்ணுவீங்க, ஒழுக்கமா வேலை செய்வீங்க. அதுதான் ஆசிரியர். ஆசிரியர் என்ன மாணவர்களும் அப்படியே அமைதியாகி அவங்க வேலையை கவனிங்க, பாடத்தை சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்படின்னு கவனிக்க. அப்போ நம்ம இந்த இந்த சிவப்பணுக்கள் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னா ஒண்ணு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நல்லத ஏதோ ஒரு உள்ள அணைச்சு கோட்ரு, அதுக்கப்புறம் ஆஃபு, அதுக்கப்புறம் ஃபுல்லு, அதுக்கப்புறம் ஃபுல்லு அது மாதிரி போய் போய் நம்ம கல் ஆயிடுவோம்.
எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. அதுக்கப்புறம் ஆஹ் அது குடிச்சீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யும், இல்லைன்னா இப்படியேதான் இருக்கும். அப்போ நம்ம ரத்தத்தை மாத்தனா இது சரியாயிடும். கண்டிப்பா நல்லா இருங்கய்யா. இந்த ரத்தத்தை எப்படி மாத்துறது? நான் தான் சொன்னேன், காலையில எந்திரிச்ச உடனே அருகம்பெல் ஒரு கைப்பிடி, 5 குறுமிளகு, கட்டவரல் கால்வாசி இஞ்சி தோட சீவி போட்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு, அருகம்பில்ல கணுவெல்லாம் இருக்கக்கூடாது, பில்லுதான் இருக்கணும். நம்ம எங்கெங்கே போய் மாத்திரை மருந்து தேடுறோம். தயவு செய்து இந்த நான் சொல்றத கேட்டீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்து விடலாம். அதுக்காக வளங்கய்யா, அருகம்பில் வளங்கய்யா, நம்மளே வளர்க்கலாங்கய்யா. ஒரு ஆளு போடணும், போடலாம். நம்மளால முடியல, ஒரு ஆளை போட்டு கணுவெல்லாம் நீக்கிட்டு பில்லா கொண்டு வரணும். அது கொண்டு வந்து ஒரு கைப்பிடி போட்டு நம்மளே மிக்சியில போட்டு அடிச்சு, தாய் தன்னுடைய தாய், தம்பி குடிப்பா மகனே அப்படின்னு சொல்லி, என்னுடைய மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆண்டவன் சிவசக்தியினால் ஆண்டவன் ஆரோக்கியமாக இருக்கிறான், அப்படியே குடிக்க வைக்கணும். தன்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து குடிக்க வைக்கணும். குடிக்க வச்சீங்கன்னா தன்னுடைய மகன் ஆரோக்கியம். நான் என்ன இதுக்காக சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்படியே ரத்தம் கெட்டு போச்சுன்னா ரத்தத்தை சீர் பண்ணக்கூடியது ஒண்ணு. 2வது, கரிசலாங்கண்ணி 5 இலை அதுல சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணியில 5 இலை அதுல சேர்த்துக்கலாம். மஞ்சளா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி. ஆனால் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, இல்ல நம்மளை கேளுங்க, நான் காட்டுறேன். அந்த கரிசலாங்கண்ணி 5 இலை டெய்லி சேர்த்தா போதும் அருகம்புல் ஜூஸ்ல. பாருங்க ஐயா, 48 நாள் நம்ம சொல்றபடி அந்த பயிற்சிகளை தம்பியை செய்ய சொல்லி, நம்ம குழந்தைகளோ இல்ல நம்மளோ யாரோ உன்னை கெட்டு போனவங்க செய்தால் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து விடலாம். சரிங்களா? அது மாதிரி அருகம்புல் ஜூஸ் காலையில கொடுக்கணும். ரத்த தூய்மை பண்ணிக்கணும். ரத்தம் கெட்டு போனால், ரத்தத்தில் இருக்கும் தரம் கெட்டு போனால், ரத்தத்தில் உள்ள அளவு குறைந்தால், ரத்தத்தில் உள்ள அளவு குறைந்தால், மனம் கெட்டு போனால், அறிவு கெட்டு போனால், இந்த 5 கெட்டு போனா நம்ம உடம்பு வேலை செய்யாது. இந்த உடம்பு வேலை செய்யணும்னா இந்த 5 நல்லா இருக்கணும். இந்த 5 நல்லா இருக்கிறதுக்கு முதல் அருகம்பில் ஜூஸ், 2வது ஏபிசி, ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட் போட்டு ஒரு ஜூஸ் காலையில. அது செய்து 1 மணி நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் என்ன அவங்க அந்தந்த உடல் உபாதைக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்னென்ன ஜூஸ் எப்படி எப்படி குடிக்கணும், என்ன சாப்பிடணும், இது என்ன மாதிரி இருக்கணும், என்ன பயிற்சிகளை கொடுக்கணும்ன்றது நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க இப்படி செய்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் எல்லாத்தையும் மாத்திடலாம். கேன்சர்ல இருந்து, கேன்சர்ல இருந்து, தீய பழக்க வழக்கங்களில் இருந்து, அதுக்கப்புறம் படிப்புல சுட்டி ஆகணுமா, வியாபாரத்துல ஜெயிக்கணுமா, தன்னுடைய இல்லால் மனைவியுடன் தகராறா அதுவும் சரி பண்ணிக்கலாம், தாம்பத்திய கோளாறா சரி பண்ணிக்கலாம், எனக்கு பதவி உயர்வு வேணும் செய்துக்கலாம், வேலையில சேரணும் சேர்ந்துக்கலாம். எல்லாம் கலா கலான்றீங்க, நடக்குமா ஐயா? நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காதென்றால் நடக்காது. நம்ம மனசுதான். எல்லாம் நடக்கும்னு வந்தீங்கன்னா நடக்கும், போய்தான் பார்க்கலாமே, செஞ்சுதான் பார்க்கலாமே, பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இப்ப நம்ம ஒரு மூச்சு பயிற்சி வரலாம். நல்லா உட்கார்ந்து மூச்சை மெதுவா இழுக்கும் போது அப்படியே கழுத்து மேல, மூச்சை விடும் போது மெதுவா கழுத்து கீழே. நான் சொல்றது, மூச்சு இழுக்கும் போது கழுத்து மேல, வயிறு விரியணும். மூச்சு இழுக்கும் போது வயிறு விரியணும். பாருங்க, மேல போகும்போது மூச்சு எடுத்துட்டே போனா வயிறு விரியும். இப்ப கீழே வரும்போது மூச்சு விடணும்.
மூச்சு விட்டா வயிறு உள்ள போகும். இதை முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 5 தடவை செய்யும். ரெடி? சோ அண்ணா மூச்சு இழுத்துட்டே வர்றீங்க, அம்மா மூச்சு விட்டுட்டே கீழே வர்றீங்க. ரெடி? சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ. சரியா? சோன நீங்க சொல்லக்கூடாது, மூச்சு இழுத்துட்டே மேல வரணும். நான் அம் சொல்லும் போது மூச்சை விட்டுட்டே கீழே வரணும். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம கபால பாத்தி மூச்சை வேகமா விடணும். இதை மட்டும் கண்டிப்பா செய்யணும். செய்துட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். கபால பாத்தி பாருங்க, முகத்தை இறுக்கம் பண்ணி மூச்சை வேகமா வெளிவிட 10 தடவை தான் செய்யணும். எந்திரிச்ச உடனே 10 தடவை தான். நீங்க காலையில செய்யல, நான் மதியம் தான் செய்ய போறேன், 10 தடவை தான். ஐயா இல்லைங்க சாயந்தரம் தான், 10 தடவை தான். நீங்க சாயந்தரம் செஞ்சாலும் மத்தியானம் செஞ்சாலும் 10 தடவை. இப்ப செஞ்சுட்டு அப்புறம் செய்யறீங்கய்யா 20 தடவை 30 தடவை செய்ய யாரும் வேண்டான்னு மாட்டாங்க. உடம்பு நல்லா கேட்டுக்கும். முதல் ஆரம்பிக்கும் போது 10 தடவை நல்லா கையை வச்சுட்டு 10 அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பஸ்திரிக்கா சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். பாரு, மூச்சு இழுக்கணும், நல்ல வேகமா விடணும். 10 தடவை. பத்து. அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 10. இப்ப நாடி சோதனா. நாடி சோதனான்னு நம்ம உள்ள இழுத்து லெப்ட்ல 2 ஹோல்ஸ் வழியா இழுத்து முதல்ல லெப்ட்ல விட்டுறணும். இல்ல எந்த ஹோல்ஸ் ஃப்ரீயா இருக்கோ அது மாதிரிலாம் விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுலயே இழுத்து இப்ப லெப்ட் ஃப்ரீயா இருந்தா லெப்ட்ல விட்டு லெப்ட்லயே இழுத்து ரைட்ல விடணும். லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். ரைட்ல இழுக்க கூடாது. ரைட் அடைச்சிருந்தா வலது பக்கம் இழுக்க கூடாது. இடது பக்கம் இழுக்கணும், வலது பக்கம் விடணும். வலது தாங்க ஃப்ரீயா இருக்குது. வலது இடுங்க, இடதுல விடுங்க. வலது இடுங்க, இடதுல விடுங்க. வலது இடதுங்க, இடதுல விடுங்க. சரிங்களா? இப்ப நமக்கு வலது கலை ஓடணும். வலது கலை ஓடும் பொழுது தயவு செய்து கலையை மாத்த வேண்டாம். இப்ப வலதுக்கு ஓடணும், வலதுலயே எடுத்து வலதுலயே விடுங்க. இடதுக்கு மாத்த வேண்டாம். மா இப்ப ஓடாதவங்க இப்ப இடதுதான் ஓடுதுன்னா இடது இழுத்து வலதுல விடுங்க. வலது ஓப்பன் ஆகிக்கும். அதுக்காக சொல்றேன். இப்ப ரெடி? 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு
என்னய்யா நேத்தாவது 26 பேர், 25 பேர் தான் இருக்கணும். அதிகமா யாரும் வரல, என்னன்னு தெரியல. நல்லா 39 பேர் வரணும். 39 பேர் வந்தாங்க முந்தா நாள். 25 பேர் தான். மீதி 19 பேர் வரல. அதனால ஆழ்ந்த மூச்செடுத்து இப்ப நம்ம நல்லா கைய வச்சு ஓம் சொல்லிக்கலாம். ஓ மூச்சு நல்லா இழுத்து நல்லா தட்டிட்டே மூச்சு ஓசோனா என்ன ஆகும்? காத்து வெளியே போக போக காத்து இல்லாம போகும், சுத்தமா வெளியே போக நிப்பாட்டும். இதுதான் கும்பகத்துல செய்யாது. அதனால 5 தடவை ஓம் சொல்லி கை தட்டி முடிச்சுக்கலாம். ரெடி? ஓ நம்மளே முடிஞ்சு தேர்ட் டைம். நல்லா மூச்சு இழுத்து ஃபோர்த் டைம். ஒரே வாய் வழியா மூச்சு இழுத்து விடக்கூடாது. ஓ அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் எப்படிங்க ஐயா? தெரியலையா ஐயா? சாந்தி ஆசனம் தெரியலையா? படுத்து நேரா படுக்கும். உங்க பேர் 3 தடவை மனசு உள்ளே சொல்லிக்கணும். நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் இவ்வளவு நேரம் செய்த இந்த தளர்வு பயிற்சியிலிருந்து என்னுடைய உடலுக்கு தேவையான வெளி உறுப்புகள் நல்ல ஆற்றலை அடைந்து ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை செய்து என்னுடைய உயிராற்றல் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த சாந்தி ஆசன தியான நிலையில் என் மனதை என்னுடைய இருக்க வைக்க பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இதனால் என்னுடைய மனமானது நல்லவனாகவும் வல்லவனாகவும் உடல் பலம் படைத்தவனாகவும் மனபலம் படைத்தவனாகவும் உயிராற்றல் பெற்றவனாகவும்
அறிவியான மிக்கவனாகவும் ஆரோக்கியம் உள்ளவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். உடல் அழைத்து உள்வதற்கு ஓய்வு, நல்ல ஓய்வு, உறக்கமற்ற ஓய்வு நிலை, மகிழ்வான ஆனந்தமான ஓய்வு. நம்மையே கை கால் சேர்ப்பது உடம்பை சேர்ப்பது, பெண்கள் வலது பக்கமாக ஆண்கள் இடது பக்கமாக திரும்பி எந்திர்த்து இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அவருடைய மந்திரமான ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்திகாந்தி சமப்பிரமம் குமாரம் சத்தியம் மங்களம் பிரணமாமியகம் என்கிற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போட்டு சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே எந்திரிச்சு கையை நல்லா தட்டி சிரிச்சுக்கலாம். இப்பதாங்க ஐயா தட்டணும். அது வேற இது வேற. நல்லா ஜம்ப் பண்ணி முடியறவங்க ஜம்ப் பண்ணுங்க, முடியாதவங்க சும்மா தட்டு. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் ரத்த ஓட்டம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். சந்தேகம் வந்தா கேளுங்க.